இன்னைக்கு வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வந்து நெயில் ப்ரெப்பிங் பண்ணோம். ஸோ அதோட கன்டினியூஷனே வந்து இப்போ நான் அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் யாருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெயில் வந்து ரொம்ப கடிச்சிட்டே இருப்பாங்க தெரியுமா? அவங்க வந்து நெயிலே வளர விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வேற நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் அது சீக்கிரமாக விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் அக்ரிலிக்குன்னு வரும்போது அது நல்லா கிரிப்பாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் விழாது. அதே மாதிரி பிரைடல்ஸ்க்கு நீங்கள் பண்ணும்போதும் அக்ரிலிக் யூஸ் பண்ணலாம். அக்ரிலிக் யூஸ் பண்ணும்போது 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். அவங்க வந்து நிறைய ஈவெண்ட்க்கு போவாங்க எப்படியும். அந்த மேரேஜ் முடிஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட் அது மாதிரிலாம் இருக்கும். அதனால அவங்களுக்குலாம் தான் வந்து மெயினாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷன் கற்றுக்குறீங்களோ நீங்கள் எல்லா எக்ஸ்டென்ஷனும் கற்றுக்கோங்க. பட் ஏதாவது ஒன்றுத்துலையாவது நீங்கள் வந்து நல்லா தரவாக இருந்தீங்கன்னா அதை வந்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணலாம். நெயில் வந்து டிப் வச்சும் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்படின்னா டிப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் ஃபார்ம் வச்சு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டிப் வச்சே எப்படி எக்ஸ்டென்ஷன் அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் வந்து அக்ரிலிக்கில் தான் வந்து ஸ்பான்சர் பிராண்டில் ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மோனோமர் எடுத்துக்கணும். மோனோமரும் டேப் அண்ட் டிஷ்ல நான் மோனோமர் எடுத்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நெயில் ப்ரெப்பிங் காட்டியிருந்தேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட்டில் கியூட்டிக்கல் ஆயில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அந்த மாதிரி கியூட்டிக்கல் ஆயில் போட்டு நீங்கள் மேலே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த ஆயில் கண்டென்ட்டில் மேலே ஸ்டே இருக்காது. உங்கள் நெயிலில் இருக்க ஆயில் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மேலே எதாவது ஆயில் அது மாதிரி எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே சரி, உங்களுக்கு வந்து மேலே ஸ்டே இருக்காது. நீங்கள் எந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் ஸ்டே இருக்காது. அப்புறம் அக்ரிலிக் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான எக்ஸ்டென்ஷன், பட் அதுவுமே ஸ்டே இருக்காது. ஓகேவா? அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் நெயிலில் வந்து ரொம்ப ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தா டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் நெயில் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ட்ரையாக இருக்கும். உங்கள் நெயிலில் வந்து ஆயிலே இல்லாத ட்ரையாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன் வந்து இது மாதிரி பைட்டர்ஸ்க்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் லாங் நெயில்ஸ் வச்சுருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ஸ்டே இருக்காது. அந்த லாங் நெயில் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது, பட் வளவளன்னு இருக்கும். இப்போ என்னோட நெயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நான் போய் தண்ணியில் கை வச்சேன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நெயில் லாங்காக இருந்தும் நல்லா ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஓவர்லே பண்ணலாம். அக்ரிலிக் ஓவர்லே பண்ணலாம், இல்லை ஜெல் ஓவர்லே பண்ணலாம். அந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் 1 மந்த் அந்த மாதிரிலாம் வேணும்னா நீங்கள் வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் போகிறது ரொம்ப பெஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு டிப் எப்படி செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் டிப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் கவர் டிப் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். உங்கள் நெயிலில் வந்து ஃபுல்லாகவும் கிட்டையும் வைக்க போகிறதில்ல, ரொம்ப கிட்டவும் வைக்க போகிறதில்ல, ரொம்ப தூரமாகவும் வைக்க போகிறதில்ல. ஓகேவா? ஒரு மீடியமான சைஸில் தான் நம்ம வைக்க போகிறோம். மீடியமான லென்த்தில் தான் நம்ம வைக்க போகிறோம். உங்கள் டிப் வந்து எக்ஸாக்ட் சைஸில் இருக்கணும். பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பாலிஜெலுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சைஸ் பெருசாக எடுப்போம். அப்புறம் சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷனுக்கு எக்ஸாக்ட் சைஸ் தான் எடுப்போம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இதுவும் எடுக்கணும். எக்ஸாக்ட் சைஸ் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் நெயில் டிப்பில் வச்சுட்டு மர்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வச்சாலும் உங்களோட நேச்சுரல் நெயில் மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ க்ளூ எடுத்துக்கிறேன். க்ளூ எடுத்து நம்ம அதுக்கு மேலே அப்ளை பண்ணுவோம். டிப்பில் பாருங்கள், இந்த கார்னரில் வைங்க. கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, பட் கொஞ்சம் அதிகமாக வைங்க. அந்த நெயிலில் படுற அளவுக்கு, நெயிலில் ஃபுல்லாக படணும். கேப் இல்லாமல் நீங்கள் க்ளூ வைக்கணும்.
இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் இப்போ வைக்கிறேன்னா, வச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புடிக்கணும். நெயிலுக்கும், டிப்புக்கும் கேப் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா அழுத்தி புடிங்க. அப்பதான் வந்து அதுல பபிள்ஸ் எதுவும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு அதுல பபிள்ஸ் வந்துடுச்சுன்னா, லைட்டா தண்ணி பட்டா கூட அது பிச்சுட்டு வந்துரும். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் அழுத்தி புடிக்கணும். இப்போ டிப் புடிச்சதுக்கப்புறம், எடுத்ததுமே வந்து உங்களுக்கு லென்த் கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நெயிலோட நீங்க மெர்ஜ் பண்ணுங்க. இதுக்கு பேஸ் கோட்லாம் எதுவுமே தேவையில்ல. பேஸ் கோட்லாம் எதுவுமே இல்லாமயே வந்து டீஹைட்ரேட்டட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, அக்ரிலிக்கு டைரக்ட்டா நீங்க டிப் வைக்கலாம். இதுவே நீங்க வேற ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷனுக்கு பேஸ் கோட் தேவையில்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து டிப் வந்து மெர்ஜ் பண்ண போறோம். இந்த கார்னர்ல வந்து டிப் இருக்கு இல்லையா? இந்த டிப் வந்து உள் பக்கமா தான் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணணும். உங்க நெயிலோட மெர்ஜ் பண்றதுக்கு இந்த பக்கம் வந்து உள் பக்கமா தான் நீங்க தள்ளணும். சேம் வே நீங்க அந்த பக்கம் பண்ணும்போதும், நீங்க இந்த பக்கம் பண்ணும்போதும் இப்படி உள் பக்கமா தான் தேய்ச்சு விடணும். இப்போ பண்ணதுக்கப்புறம் சென்டர்லயும் பாருங்க. சென்டர்லயும் அத மாரி 2 பக்கமும் மெர்ஜ் பண்ணுங்க. டிப்போட மெர்ஜ் பண்ணணும். டிப் வந்து உங்க நெயிலோட மெர்ஜ் பண்ணணும். இப்போ பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. இதுக்கு வந்து கண்டிப்பா அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் தொடைக்கணும். நீங்க அசிட்டோன் வச்சு தொடச்சிராதீங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தான் தொடைக்கணும். அசிட்டோன் வச்சு தொடச்சீங்கன்னா, இது பிச்சுட்டு வந்துரும். டிப் வந்து தனியா பிச்சுட்டு வந்துரும். ஸோ நீங்க அசிட்டோன் ஃப்ரீ தான் வச்சு தொடைக்கணும். இப்போ பாருங்க, டிப் கட் பண்ணணும். உங்களுக்கு நெயிலோட மெர்ஜ் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு நெயிலோட மெர்ஜ் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு, இந்த மாரி கியூட்டிகல் புஷர் இருக்கு இல்லையா? இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிரும். நெயிலும், டிப்பும் வந்து ஈவனா மெர்ஜ் ஆயிருக்கா அப்படின்றது உங்களுக்கு இதிலயே தெரிஞ்சிரும். ஓகேவா? இப்போ இது வந்து நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிப் வந்து கட் பண்ணணும். டிப் வந்து கட் பண்றதுக்கு உங்களோட கஸ்டமரா இருந்தா, நீங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி புடிச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி புடிச்சுக்கணும். இதே வந்து உங்களோட கையிலேயே நீங்க பண்றீங்கன்னா, உங்க விரலாலே இப்படி கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த லென்த் வரைக்கும் வேணுமோ, அந்த லென்த் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி கட் பண்ணிட்டு, உங்க ஃபைலர் வச்சு ஷேப் கொண்டு வாங்க. சாஃப்ட் ஸ்கொயரே பண்ணலாம் நீங்க. சாஃப்ட் ஸ்கொயர் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கொண்டு வந்துருங்க. கார்னர்ஸ்ல வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இல்லன்னா நீங்க எங்கேயா கீறுறீங்க அப்படின்னா, உங்களுக்கே அது வந்து இதுவாயிடும். உங்களுக்கே அது வந்து டேஞ்சர் ஆயிடும். இந்த மாரி ஷேப் கொண்டு வந்துருங்க. சாஃப்ட் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஈவனா இருக்கும். நல்லா ஈவனா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு 2 கார்னர்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ப்பாவே இருக்காது. நீங்க எங்கேயா போயிட்டு இடிச்சுக்கிட்டாலோ, இல்ல எதுவும்
யார் மேலேயே பட்டுடுச்சுனா கூட அது கீறாது. இதுவே நீங்க ஸ்கொயர் ஷேப் பண்றீங்கன்னா, அது வந்து கீறும். 2 சைட்லயும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஓகேவா? இதே வந்து சாஃப்ட் ஸ்கொயர்ல அந்த மாரி ஆகாது. அதனால நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க இத மாரி சைட்ல மட்டும் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நல்லா அந்த ஷார்ப்னஸ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அழகா இருக்கும். உங்க நேச்சுரல் நெயில் மாதிரியே இருக்கும். இது பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். இந்த மாரி எக்ஸ்டென்ஷன்லாம் நீங்க பண்றீங்கன்னா, ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் வந்து அந்த டஸ்ட் எதுவும் இல்லாம, ஸ்டிக்கினஸ் எதுவும் இல்லாம இருக்கணும்னா, உங்களுக்கு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஒரு ஒரு முறையும் தொடச்சு விட்டுருங்க. இந்த கார்னர் பாருங்க, இந்த மாரி கொஞ்சம் ஏதாவது கீழ வந்து அடியில ஏதாவது இந்த மாரி தூள் மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத பஃபர் இருக்கு இல்லையா? பஃபர் வச்சு இப்டி நீங்க இது பண்ணி விட்டீங்கன்னா, அது கீழ விழுந்துரும். இத மாரி பண்ணதுக்கு அப்புறமும் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நீங்க தொடைக்கணும். இப்போ நான் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுறேன். நெக்ஸ்ட் அக்ரிலிக்கு போலாம். அக்ரிலிக் வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஸ்பான்சர்ட் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸ்பான்சர்ட் பிராண்ட்ல அக்ரிலிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மோனோமர் லிக்விடும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மோனோமர்ல பிரஷ் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு அந்த பிரஷ் ஃபுல்லா அத டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு ஒரு ஸ்வைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு 2 டைம்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பீட்ஸ் இது பேர் வந்து பீட்ஸ் ஓகேவா? இது கிடைக்கும். ஸோ, இத வந்து சென்டர்ல அபெக்ஸ் கிரியேட் பண்றோம் இல்லையா? அந்த இடத்துல தான் நீங்க வைக்கணும். வச்சுட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது உடனே ட்ரை ஆயிடும். அதனால அந்த லிக்விட் இருக்கும்போதே எடுத்து இது பண்ணிடுங்க. அந்த லிக்விட் இருக்கும்போது தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதனால அந்த லிக்விட் இருக்கும்போதே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உடனே உடனே காஞ்சிடும் அது. மறுபடியும் பாருங்க, நான் இந்த இடத்துலயே தான் வைக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேக்ல ஸ்ப்ரெட் பண்றேன். ஒரே இடத்துலயே ப்ராடக்ட் வந்து டெபாசிட் பண்ணாதீங்க. அது ட்ரை ஆவறதுக்குள்ளயே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது மாரி கலர் கலரா வாங்கி வச்சுட்டீங்கன்னா, மேல உங்களுக்கு அர்ஜென்ட்டா எங்கேயாவது நீங்க வெளியில போறீங்கன்னா கூட, நீங்க ஜெல் பாலிஷ்க்கு பதிலா இதுலயே வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். மேல டிசைன் பண்ணிட்டு போலாம். ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க.
அந்த அபெக்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ராடக்ட் வைக்கலாம். மறுபடியும் ப்ராடக்ட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுருங்க. இல்லைனா குழி குழியாகிடும். அது ட்ரை ஆகும்போது ரொம்ப குழி குழியாகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுமோ அது எல்லாமே ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் சேம் நீங்கள் என்ன டிசைன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ப்ரஷ் வந்து ட்ரை ஆகக்கூடாது. அதுக்குள்ளே வந்து அதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க. மோனோமர்லேயே நீங்கள் பண்ணிங்கனாலே ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த அக்ரலிக் பவுடர் எதாவது இருந்ததுன்னா இந்த லிக்விடில் வந்துடும். ஸோ நீங்கள் இது மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுத்துடணும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் வந்து உங்கள் ப்ரஷ் திரும்பி நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடைங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடைங்க. தொடச்சிட்டு மேலே எக்ஸஸாக நம்ம அதிகமாக எதாவது வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபைலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட்டிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைலர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ப்ராடக்ட் வந்து நிறைய வச்சுட்டா இது மாதிரி தான் வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ கம்மியாக வச்சு பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். மெயினாக இந்த கியூட்டிக்கல் கிட்ட நீங்கள் அதிகமாக ப்ராடக்ட் வராமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. உங்களோட லங்ஸில் வந்து இந்த பவுடர்லாம் வந்து கண்டிப்பாக ஏறிடும். ஸோ மாஸ்க் போட்டுட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ பாருங்க உங்கள் நேச்சுரல் நெயில் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கணும். இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கலரில் அக்ரலிக் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மேலே வந்து டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதுக்கு மேலே டிசைன் பண்ணலாம். இப்போது நான் டேரெக்டாக டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விரல்லையும் அக்ரலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ணிவிட்டு என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது மாதிரி டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணாலே போதும். எதுக்குன்னா நம்ம
இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் பண்றோம். இதுவே நீங்க பேஸ் கோட் அந்த மாரிலாம் மேல ஏதாவது ஜெல் அப்ளை பண்ணிட்டு நீங்க டாப் கோட் போடுறீங்கன்னா, அதுக்கு ஒரு முறை ஒரு செகண்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் க்யூர் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் வரும். செகண்ட் டைம் க்யூர் பண்ணும்போது 60 செகண்ட்ஸ் வரும். தேர்ட் டைம்ல வந்து க்யூர் பண்ணும்போது 120 செகண்ட்ஸ் வரும். ஓகேவா? இதுவே இப்போ வந்து நம்ம இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமே க்யூர் பண்றோம். ஸோ 30 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். நீங்க 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நல்லா ஈவனா இருக்கு. எதுவும் மேடும், பள்ளுமா அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம நல்லா ஈவனா இருக்கு. இப்போ 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் நீங்க க்யூர் பண்ணாலே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இது போகவே போகாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா நேச்சுரல் நெயில் மாதிரியே இருக்கும். டிஃபரன்ஸே தெரியாது. ஓகேவா? நீங்க எந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் இந்த மாரி தான் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது நீங்க தனியா ஒரு நெயில் வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அது உங்களோட நேச்சுரல் நெயில் எப்படி இருக்குமோ, அதே மாதிரியே இருக்கணும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் எல்லா விரலுக்கும் இதே எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு, இதுக்கு மேல டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வேணும்னா கீழ வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.